ஹனீஸ், நான் உங்கள் வுட்லேண்ட் ஏஞ்சல். எங்கேயும் காதல் எப்போதும் காதல் அப்படின்ற சீரீஸோட அடுத்த எபிசோட் தான் பார்க்க போகிறோம். இதில் வந்துட்டு நம்மளுடைய லீஜின் வந்து ஒரு லெட்டர் எழுதுகிறாங்க சிஎனுக்கு. அந்த லெட்டரை வந்து அந்த ஹெல்ஃபயர் பீஸ் கொண்டு வந்து அவங்க இடத்துல கொடுக்குது. அது பார்க்காமலே போகிறாங்க நம்ம சிஎன். இல்லை நீங்கள் படித்தே தான் ஆகணும்னு சொல்லிட்டு அவங்கள ஃபோர்ஸ் பண்ணுறாங்க. அந்த சமயத்தில் அந்த லெட்டர் அவங்க படிக்கும்போது சூசைட் லெட்டர் எழுதி வச்சுருக்காரு. இதை பார்த்தோன்னே அவங்க அங்கேருந்து திப்புன்னு ஓடி வந்து லீஜினை பார்க்குறாங்க. அவர் மயங்கி கிடக்கிறாரு. அதெல்லாம் வச்சு கேட்குறாங்க. சத்தமே இல்லை, மூச்சும் வரல. உடனே அவங்க இதெல்லாம் மேஜிக்கெல்லாம் பண்ணி பார்க்குறாங்க. அப்போ வந்து அந்த ஹெல்ஃபயர் பீஸ் சொல்லுது, நீங்கள் அவங்க வந்து அவங்கக்கிட்ட ஏதாவது ஒரு ப்ராமிஸ் பண்ணுங்கள், எந்திரிச்சிடுவாங்க அப்படின்னோடனே, நீ எழுந்திரிச்சின்னா நீ சொல்கிறதெல்லாம் நான் செய்வேன், நீ கேட்குற மாதிரி நான் உன்னை காதலிப்பேன் அப்படின்னு சொன்னோடனே துபுக்கிட்டின்னு எழுந்திரிச்சிடுறாரு நம்ம லீஜின். ஏந்திரிச்சு சீனை ஹக் பண்ணிக்கிறாங்க. உடனே வந்துட்டு, டேய் போய் பேசுகிறேன், ஏன்னா இப்படிலாம் பண்ணுறேன் அப்படின்னா, நான் 1 மாதம் ஆச்சு நான் இங்கே வந்து, நீ என்னை பார்க்கவே வரல, அதனால தான் நான் இப்படி செஞ்சேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதை பார்த்தோன்னே நம்ம சீன் இருந்துட்டு, இதுக்கு நீ இப்படியெல்லாம் பண்ணுவியா, நான் எப்படி பயந்துட்டு தெரியுமா, உனக்கு தான் 1000 பொண்டாட்டி இருக்காங்களே, எதுக்குடா எனக்கு வந்து இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இவர் தான் ஒரு இங்கே எப்போ பாரு ப்ளே பாயாக இருப்பார் இல்லையா, உன்னை சுற்றிட்டு எத்தனை பேரும் அங்கே இருப்பாங்கல்ல, எதுக்கு நீ வந்து என்னையே தேட்டுறோம்னு, இதுக்கு மேலே நான் சொல்கிறேன், ப்ராமிஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ப்ராமிஸ் பண்ணுறாங்க. இனிமேல் என்னை சுற்றி யாருமே இருக்க மாட்டாங்க, எனக்கு இருக்கக்கூடிய ஒரே கேர்ள் ஃப்ரெண்ட் நீ தான், உன்னை மட்டும் தான் நான் கல்யாணம் பண்ணிக்குவோம் அப்படின்னு சொன்னோன்னே நம்மளுடைய சீனு வெக்கப்படுறாங்க. நீ வெக்கப்படுறதானே அப்படின்னு கேட்டோன்னே, எப்படா எனக்கு ஒரு வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக ஓடி வந்துடுறாங்க. அந்த ஹெல்ஃபயர் தான் கொண்டு வந்து விட்டுட்டு போகிறாங்க. அந்த ஹெல்ஃபயர் பீச் தான் கொண்டு வந்து விடுது. அப்போ வந்து சொல்கிறாங்க, குள்ளன் மவுண்டன் பீச்சுக்கெல்லாம் சொந்தமானதில்லை, நீ இந்த இடத்த விட்டு போயிட்டு யாராவது உன்னை கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா உன்னை ஹர்ட் பண்ணிவிடுவாங்க அப்படின்னு சொன்னோன்னா அது சரின்னு சொல்லுது. அதே இங்கே ஹெல்ஃபயரோட இவங்க வந்ததையெல்லாம் ஷென்யூ பார்க்குறாங்க. பார்த்துட்டு அவங்க மனசில் ஒரே ஜெலஸ் ஃபீலை காட்டுறாங்க. அடுத்த கொஞ்ச நேரத்துலேயே அடுத்த நாள் வந்துட்டு நம்ம ஜியன் வந்து அங்கே படிச்சுட்ருக்காங்க. படிச்சுட்டு வந்துட்டு, சரி நம்ம அந்த மேஜிக் பெல்லை பற்றி மாஸ்டர் வந்தோன்னே கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு போகும்போது, நீ எங்கே போகிற, இப்போல்லாம் என்கிட்ட பேசவே மாட்டேங்கிறேன்னு ஷென்யூ கேட்குறாங்க. இல்லை நான் ஒரு வேலை விஷயமா க்ரேன் கலர் சாப்பாடு போக போகிறேன் அப்படின்றாங்க கொக்குங்களுக்கெல்லாம். இல்லை மேஜிக் கொக்குகள் அதெல்லாம் அது உனக்கு பிடிக்காதுன்னு சொல்லிட்டு ஏற்கனவே என்கிட்ட ஜிலான்னு சொல்லிட்டான், நீ ஏன் என்கிட்ட போய் சொல்கிற, வர நீ என்கிட்ட ஒழுங்காகவே பழக மாட்டேங்கிற அப்படின்ற மாதிரி இவங்க ஓவராக அவங்கள குறை சொல்கிறாங்க. அதை கேட்டோன்னே நம்ம சீன் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, சரி நாம் இவளையும் கூட்டிகிட்டு போகலான்ட்டு லீஜினை பார்க்குறதுக்கு ஷென்யூவையும் கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. உடனே அவர் கேட்குறாரு, நீயே என்னை பார்க்குறதுக்கு என்றைக்காவது ஒரு நாள் தான் வருவேன், அந்த சமயத்தில் இந்த மாதிரி கூட ஆளை கூட்டிகிட்டு வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. என்னடா பண்ணுறது, அவளும் என் கூடவே வந்துட்டான்னு சொல்லிட்டு இவங்க சொல்கிறாங்க. ஆனால் இவங்க ஷென்யூக்கு லீஜினை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். ஆனால் லீஜின் வந்து அவங்கள வந்து கண்டுக்கவே இல்லை. அவள் பார்க்குறதுக்கு உன்ன மாதிரியே இருக்கான்னு மட்டும் தான் சொல்கிறாங்க. அதே அடுத்த நிமிஷம் அங்கே அந்த கொக்குகள்லாம் சத்தம் போடுற சத்தம் கேட்டோன்னே, சரி நான் கிளம்புறேன், நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ தானே வந்தேன், இந்த விசில் வச்சுக்கோ அப்படின்னு கொடுத்தோன்னே, இல்லை எனக்கு இந்த விசில் வேண்டாம், அதை நீயே வச்சுக்கோ, அங்கே எங்கள் மாஸ்டர் வந்துட்டாங்க போல, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வேகமாக போகிறாங்க. அசம்பிளிக்கு டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு. உடனே இதை பார்த்துட்டு சரி அவங்க பின்னாடியே வரலான்னு சொல்லிட்டு லீஜினும் கூடவே வந்திருப்பாரு. ஆனால் அந்த கேவுக்கு முன்னாடி அவங்க ஹீரோயினோட, அதாவது சீனோட குவார்ட்டர்ஸ்க்கு முன்னாடியே சீனியர் நின்றுட்டுருக்காரு. என்ன அப்படின்னு கேட்கும்போது, மாஸ்டர் வந்துட்டாரா, இப்போ க்ரேனெல்லாம் சத்தம் போடுற சத்தம் கேட்டுச்சு அப்படின்னோடனே, இல்லை அது வந்து சும்மா ஜிலன் விளையாண்டுட்ருக்கான், நாம் வேணால் முன்னாடி போய் உட்காரலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போய்ட்றாங்க என்ட்ரன்ஸ்க்கு. இதை பார்த்தோன்னே நம்ம லீஜினுக்கு வந்து ஒரே வருத்தமாக போயிடுது. நீ மாஸ்டருக்காக தான் இரவு பகலும் காத்திருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கோச்சிக்கிட்டே அங்கேருந்து போகிறான். ஆனால் இது எல்லாத்தையுமே ஷென்யூ வந்து நல்லாவே பார்த்து வச்சுக்கிறாங்க. அவங்க தனியாக லீஜின் வந்து தனியாக உட்காந்துருக்கும்போது ஷென்யூ மாதிரி ட்ரெஸ்ஸை பண்ணிவிட்டு நம்ம ஷென்யூ வந்துட்டு சீன் மாதிரி ட்ரெஸ் பண்ணிவிட்டு லீஜின் முன்னாடி வராங்க. அதை பார்த்தோன்னே, நான் கூட உன்னோட செய்கையை பார்த்து நான் கூட சீன் தான் வந்துட்டான்னு நினச்சேன் அப்படின்றாங்க. இல்லை நான் ஷென்யூ அப்படின்னு. ஓ அப்படியா, சரி கிளம்பு, உன்னை வந்து ஷென்யூ தான் உன்னை வந்து நம்ம சீன் தான் அனுப்பிச்சி வச்சாங்களா அப்படின்னா, இல்லை அப்படின்னு. அப்புறம் ஏன் வந்தேன் அப்படின்னா, சும்மா தான் உங்களை பார்க்குறதுக்காக வந்தேன், நீங்கள் இங்கேயே ஏன் அடைஞ்சு கிடக்குறீங்க, உங்களது வந்து அங்கே கோஸ்ட் வேர்ல்டில் தான் உங்களை எல்லோரும் தேடிட்டுருப்பாங்களே அப்படின்றாங்க. இல்லை நான் சீனுக்காக நான் இங்கே எத்தனை நாள் வேணாலும் காத்திருப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் பார்த்தா அவர் ட்ரிங்க்ஸ் பண்ணுறதை பார்த்தோன்னே இவங்க வேணும்னே அவங்களோட ஃபேஸை வந்து சீன் மாதிரி மாற்றிக்கிறாங்க. அதை பார்த்த உடனே அவரும் வந்து இத்தனை நாள் இருந்த காதல் மயக்கத்தில் அவரும் ஒழுங்காக கவனிக்காமல் அவங்களோட சேர்ந்து இருந்துடுறாங்க. இவர் தான் ஒரு ப்ளே பாய் இல்லையா. அப்புறம் வந்துட்டு அவங்க அப்படியே சந்தோஷமாக இருக்க மாதிரி, அப்படியே அவர் ஆனந்தமாக முகத்தை வச்சுக்கிற மாதிரி காட்டுறாங்க. உடனே குள்ளன் மவுண்டனில் இருக்க பேலஸ் தான் இந்த
ஸ்கூலில் தான் கட்டுறாங்க. அந்த ஸ்கூலில் நம்ம ஷென்யூ சிரிச்சுக்கிட்டே ஓடி வராங்க. சீனியர் அதை பார்த்துட்டு கூப்பிட்டா ஓடி போய் ஒளிஞ்சிக்கிறாங்க. எங்கம்மா போயிட்டு வர அப்படின்னோடனே, இல்லை சும்மா மவுண்டன் வரைக்கும் போயிட்டு வந்தேன், சீனோட ட்ரெஸ் போட்டிருந்தேன் அப்படின்றாங்க. இதை பார்த்தோன்னே அவருக்கு ஒரு டவுட் வந்துடுது. ஆனால் அவங்க சீனியருக்கு ஒரு டவுட் வந்துடுது. ஆனால் இவங்கக்கிட்ட சொல்லலை. அதே லீஜினும் நம்மளோட ஷென்யூவும் மோட்டல் வேர்ல்டில் இருக்க ஒரு டீ ஷாப்பில் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ வந்து நேற்று நடந்தது ஏதோ எதிர்ச்சியாக நடந்துருச்சு, என்னை மன்னிச்சிடு அப்படின்னு சொல்லும்போது, எனக்கு தெரியும் நீங்கள் அவங்கள தான் விரும்புகிறீங்கன்ட்டு, இது தெரியாமல் நடந்துருச்சு, நீங்கள் எதுவும் வருத்தப்படாதீங்க, நீங்கள் எதுவும் மனசுலையும் வச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஷென்யூன் நல்ல பொண்ணு மாதிரி சொல்கிறாங்க. அதே திரும்ப நம்மளுடைய சீன் வந்து வந்துடுறாங்க நம்ம லீஜினை பார்க்குறதுக்காக. அப்போ லீஜின் வந்து, நீ இன்னும் எத்தனை வருஷத்துக்கு இங்கே படிக்கணும், எப்போ பாரு நீ அவரையே நினச்சிட்ருக்க, எனக்கு ஒரே வருத்தமாக இருக்குது அப்படின்னோடனே ஷென்யூ அங்கேருந்து எந்திரிச்சு போயிடுறாங்க. என்ன எல்லாரும் இன்றைக்கி ஒரு மாதிரியே பேசுகிறீங்க அப்படின்ட்டு நம்மளுடைய சீன் கேட்குறாங்க. உடனே வந்துட்டு, நான் இன்னும் ஒரு 40-30 வருஷம் படிக்கணும் அப்படின்னா, ஐயோ எல்லா நாளும் நீ அவன் கூட தான் இருக்க போறியா, என்ன தப்பாக பேசுகிற, அவரோட மாஸ்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே இங்கே நம்மளுடைய கோஸ்ட் வேர்ல்டை காட்டினா அங்கே இருக்க கோஸ்ட் லார்டுக்கிட்ட ஃபஸ்ட் பிரின்ஸ் என்ன சொல்கிறாருன்னா, இங்கேருந்து லீஜின் தப்பிச்சு போயிட்டான், ஆனால் அவன் வந்து அப்படின்னா என்ன வந்து அவன் வந்து குள்ளன் மவுண்டனில் இருக்கான், அந்த பையன் கூடவே அவன் சேர்ந்து போயிட்டான் அப்படின்னு சொன்னோன்னா அவருக்கு கோவம் வந்துடுது, அவர் கடுப்பாயிடுறாரு. அதே இங்கே லீஜினை கட்டுறாங்க, ஷென்யூ கூட சேர்ந்து சந்தோஷமாக இருக்காரு. அப்போ வந்து ஷென்யூ சொல்கிறாங்க, நீ வந்து சீனை விரும்புகிறேன்னு எனக்கு நல்லாவே தெரியும், ஆனால் சீன் உங்களை விரும்பலை, சீன் உங்களை நினச்சி கூட பார்க்க மாட்டா, அவள் மோயுவானை தான் விரும்புகிறா, அவளால் உங்கள் கூட வர முடியாது, அவள் வரவும் மாட்டா, ஆனால் நான் வருவேன் உங்கள் கூட, நாங்கள் டீமன் வேர்ல்டுக்கே வருவேன் அப்படின்னு கோஸ்ட் வேர்ல்டுக்கே வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள திரும்ப செட்யூஸ் பண்ணுறாங்க. அந்த சமயத்தில் இவங்க வந்து நம்ம சீன் வந்து லெட்டர் எழுதுகிறாங்க அவங்க அண்ணனுக்கு. இங்கே இந்த மாதிரி என்ன தான் கோஸ்ட் வேர்ல்டுக்கும் நம்மளுடைய ஹெவன்லி வேர்ல்டுக்கும் சண்டை வந்தாலும் எனக்கு என்னமோ கோஸ்ட் வேர்ல்டில் இருக்கவனை தான் ரொம்ப பிடிச்சிருக்கு, நாங்கள் 2 பேரும் அப்படின்னு எழுதும்போது கரெக்டாக நம்ம ஃபஸ்ட்டு சீனியர் வராரு. அவர் வந்து இந்த ஷென்யூவும் லீஜினும் என்னமோ பண்ணுறாங்க, அதோடு நான் 2-3 தடவை அங்கே பார்த்துட்டேன், இப்போ என்னமோ இன்டிமெசியாக இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது, என்ன இருந்தாலும் ஷென்யூ உனக்கு துரோகம் பண்ணியிருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதை கேட்டோடனே நம்மளுடைய சீன் அங்கேருந்து எந்திரிச்சு ஓடி போகிறாங்க. இருடா அப்படின்னு சொல்லிட்டு சீனியர் சொல்கிறதுக்குள்ளேயே நம்ம சீன் ஓடி வந்துடுறாங்க. நேராக ஓடி வந்து அந்த கேவில் வந்து பார்க்குறாங்க. அந்த கேவ் முன்னாடி தான் அந்த பீஸ்ட்டும் உட்காந்துருக்கு. ஆனால் இவங்க போய் பார்த்தா அவங்க 2 பேரும் இன்டிமெசியாக சந்தோஷமாக இருக்காங்க. அதை பார்த்தோன்னே நம்ம சீன் வந்து ரொம்ப ஷாக் ஆகிட்டாங்க. இதோட இந்த எபிசோடு முடியுது. அடுத்தடுத்த எபிசோடை பார்க்கறதுக்கு என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.